விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? என் காது அப்படியே குளிர்ந்து போச்சுக்கா. என்னடி விஷயம்? ஏற்கனவே விலைவாசி ஏறி போச்சு, பட்ஜெட் இடிக்குதுன்னு நான் தலையில துண்ட போட்டு உக்காந்துருக்கேன். இதுல என்ன புது கதை? கவலைய விடுங்கா, நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்க ஒருத்தர் இருக்காருக்கா. நம்ம எடப்பாடியார் சும்மா அதிரடியா ஒரு அறிவிப்பு விட்டிருக்காரு. அப்படி என்னத்தை தாண்டி சொன்னாரு? குடும்ப தலைவிகள் அத்தனை பேருக்கும் மாசம் 2000 ரூபாய் தரப்போறாராம். சும்மா கதை விடாத. ஏற்கனவே 1000 ரூபாய்க்கு 1000 கண்டிஷன் போடுறாங்க. இதுல 2000மா? அதுதான் ஹைலைட்டே. இதுல எந்த கண்டிஷனும் கிடையாதாம். ரேஷன் கார்டு வச்சிருக்கிற நம்ம எல்லாருக்கும் எந்த கேள்வியும் கேட்காம மாசம் 2000 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காரு. நம்ம படுற பாடு அவருக்கு தெரிஞ்சிருக்குக்கா. அப்பாடா, நினைச்சாலே நிம்மதியா இருக்குடி. இனிமே வீட்டு செலவுக்கோ மருந்து வாங்கவோ யார்கிட்ட கடன் வாங்கலாம்னு யோசிக்க வேண்டாம் போலயே. ஆமாக்கா, நம்ம வீட்டுக்காரர்கிட்ட கை நீட்டி நிக்க வேணாம். கெத்தா நம்ம கையில மாசம் 2000 இருக்கும்ல. சரியா சொன்னடி. பெண்களை தெய்வமா மதிக்கிற கட்சி நம்ம அதிமுக தான். அந்த அம்மா இருந்தப்ப என்ன செஞ்சாங்களோ பெண்களுக்கு, அவங்க வழியில இன்னும் நல்லவே நம்ம இபிஎஸ் செய்யறாரு. நம்ம கண்ணீரை துடைக்க வந்த நம்ம அண்ணன் பழனிசாமிய கோட்டையில உட்கார வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. சரியா சொன்னீங்கக்கா. வழக்கம் போல ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டுட்டு கவலையெல்லாம் மூட்டை கட்டி வைக்க வேண்டியதுதான்.